சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அக்ஷய திதி புராணம் வழிபாடு அதை பார்க்க போறோம். அக்ஷய திதி சித்திர வளர்பிறை திருதி அன்னைக்கு தான் அக்ஷய திதி நாளா நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம அதுல எவ்வளவு புண்ணியங்கள் செய்ய முடியுமோ அந்த புண்ணியங்களை நம்ம செஞ்சு நம்மளோட கர்மா வினையை நம்ம கழிச்சுக்கணும். மெயினா அதுதான். அக்ஷய திதி புராணம்னா என்ன? நம்ம அக்ஷய திதியை நம்ம எப்படி வழிபாடு பண்றோம்? வருஷம் ஃபுல்லா மணி சேர்த்தி வச்சிருக்கிறத நகைக்கடையில போய் கொடுத்துட்டு அந்த நகையை நம்ம வாங்கிட்டு வரோம். அந்த நகையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு இது வரைக்கும் எவ்வளோ குடும்பம் உயர்ந்திருக்குது சொல்லுங்க. இல்ல அந்த கடைசி நாள்ல கஷ்டப்பட்டு 1 கிராம்னாச்சும் வாங்கணும், இல்ல வெள்ளிக்காயின்னாச்சும் வாங்கிட்டு வரோம். அதெல்லாம் நமக்கு புண்ணியமா? கிடையவே கிடையாது. அக்ஷய திதி அப்படின்னாவே நம்ம புண்ணியங்கள் செஞ்சோம்னா, அன்னதானங்கள் செஞ்சோம்னா நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரணும். அது நம்மளோட பரம்பரைக்கு நல்லதே நடக்கும். அக்ஷய திதி அன்னைக்கு தான் மகாலட்சுமி பார்க்கடல்ல இருந்து அவதரிச்ச நாளாகவும் இருக்கு. அக்ஷய திதி அன்னைக்கு வியாசர் சொல்ல மகாபாரதத்தை நம்ம விநாயக பெருமான் எழுதின நாளாகவும் இருக்கு. அக்ஷய திதி அன்னைக்கு தான் விஷ்ணுவோட பரசுராம அவதாரம் நிகழ்ந்த நாளாகவும் இருக்கு. அக்ஷய திதி அன்னைக்கு அன்னபூரணி தாய் அவதரிச்ச நாள். சிவபெருமானு காசியில அன்னபூர்ணி தாயார்கிட்ட அன்னத்தை பிச்சையா வாங்கின நாள். அக்ஷய திதி அன்னைக்கு தான் கிருஷ்ணர் தன்னோட பால்யகால சிநேகிதனான சுதாமனோட வறுமையை தீர்த்த நாள். ஒரே ஒரு அவுளு சாப்பிட்டு சுதாமனோட வறுமையை தீர்த்தாரு. அந்த நாளும் அல்ல குறையாது. அப்படிங்கிறதுனால அக்ஷய திதி அவரை பெருமை மிக்கதா இருக்கு. பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்கும்போது அவங்க பசிய தீக்கிறதுக்கு அக்ஷய பாத்திரம் கிடைச்ச நாளும் அந்த அக்ஷய திதி அன்னைக்கு தான். துரியோதனான சூதுனால அந்த அக்ஷய பாத்திரத்துல இருந்து சாப்பிட்டுட்டு கழுவி வச்சுட்டா மறுபடியும் அது அக்ஷயம் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு துர்வாச முனிவரை பாண்டவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு அனுப்புறாப்புல. துர்வாச முனிவர் வர்றாரு. அப்ப அவங்க வரும்போது அவங்க அதுக்கு முன்னாடியே பாண்டவர்கள்லாம் சாப்பிட்டுட்டு அக்ஷய பாத்திரத்தை திரௌபதி கழுவி வச்சிருது. அப்ப துர்வாசரு நான் குளிச்சுட்டு வர்றேன், நீங்க சாப்பாடு செஞ்சு வைங்கன்ட்டு போயிடுறாரு. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாத இருக்கும்போது நம்ம மகாவிஷ்ணு பாண்டவர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த அட்சய பாத்திரத்தை காமிங்க கொடுங்கன்னு சொல்லி அதை கமுத்தினதை எடுத்து பார்த்து அதுல ஒரே ஒரு பருக்க ஒட்டி இருக்கும். அந்த பருக்கைய நம்ம கிருஷ்ணர் சாப்பிடுவாரு. அவர் சாப்பிட முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சாப்பிட்ட மாதிரி அறுசுவை உணவு சாப்பிட்டதா உணர்வு வந்துடும். அதே மாதிரி துர்வாசகருக்கும் வயிறு நம்பிடுது. அப்ப பஞ்சபாண்டவர்கிட்ட போனோம்னா நம்ம எப்படி சாப்பிட்றது? அதனால அவரை பார்க்காதையே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு துர்வாச முனிவர் பஞ்சபாண்டவர்கிட்ட வராதையே அப்படியே போயிடுறாங்க. கிருஷ்ணர் அந்த ஒரு அன்னத்தை எடுத்து சாப்பிட்டனாலும் அக்ஷய திதி தான். அந்த அக்ஷய திதி அன்னைக்கு அன்னதானத்துல தான் அவ்வளோ சிறப்பு. சமண மதத்துல அக்ஷய திதி அன்னைக்கு தான் அவங்க முதல் கடவுளான ஆதிநாதரை வழிபடுறதாவும் இருக்கு. அக்ஷய திதி அன்னைக்கு தான் கங்கை நதி நம்ம பூமிக்கு வந்ததாகவும் இருக்கு. துரியோதனன் அவையில திரௌபதிய மானபங்கப்படுத்த போது கிருஷ்ணரு அச்சைய மாதிரி குறையாத ஆடைய கொடுத்து திரௌபதியார மானத்தை காத்த நாளும் அக்ஷய திதி தான். அதே போல குபேரரு மகாலட்சுமிய வழிபாடு பண்ணி அக்ஷய திதி அன்னைக்கு தான் நிதிகளுக்கெல்லாம் தலைவரான நாளும் அக்ஷய திதி தான். அதே போல விஸ்வாமித்திரரு அது மாதிரி எல்லா பெரிய முனிவர்களும் மகாலட்சுமிய வழிபாடு பண்ணி என்னைக்கும் அவங்க ஆசிரமத்திலேயோ வீட்டிலேயோ அன்னம் குறைவில்லாத வரத்தை பெற்றாங்க. அதனாலதான் அவங்க அமைதியா தியானத்துல பூஜையில இருக்க முடிஞ்சது. அந்த நாளும் அக்ஷய திதி தான். மகாவிஷ்ணுவோட பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மகாவிஷ்ணுக்கு சந்தனத்தால அக்ஷய திதி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுனா அவங்க இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா இருக்கு. இந்த அக்ஷய திதி அவ்வளோ புண்ணியமான நாள். இந்த புண்ணியமான நாளில் நாம் வீட்டில் இருக்கணும்,
சமையலை செஞ்சு நம்மளால முடிஞ்சவங்களுக்கு அன்னம் தானம் செஞ்சோம்னா நமக்கு நம்ம குடும்பத்துக்கு புண்ணியம் கிடைக்கும். சிறப்பு மிக்க புராணத்தை பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் போன வருஷமே அக்ஷய தீதியோட புராணத்தை நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம், விரிவா போட்டிருக்கோம். நீங்க அதை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க வேணா அதை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு குட்டியா இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு இவ்வளோ புராணங்கள்ல தெய்வங்கள் அண்ணன் தான் மெயினா. அக்ஷய தீதினா அந்த புராணம் பார்க்கும் போதே வழிபாடு பண்ணி குபேரராகட்டும் அவரோட நிதிகளுக்கு தலைவரானாங்கன்னு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது போல அன்னதானம் செய்யறத தான் சிறப்பு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க மூட்டை மூட்டையா கொடுக்கலினாலும் இல்லாதவங்களுக்கு ஒவ்வொரு கிலோனாச்சும் ஒரு கவர்ல போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பசியாருவாங்க. இந்த நாளில் நாம் வீடு குடி போகிறது சிறப்பு. ஒரு ஸ்கூலு காலேஜு இது மாதிரி சேர்த்துறதோ இல்லை நம்மளோட வாழ்க்கைக்கு அடுத்த படிக்கு போகிறதுக்கு செய்கிறது தான் சிறப்பு. ஒரு நல்ல காரியங்கள் செய்யலாம். நாம் வருஷம் ஃபுல்லாக பணம் சேர்த்தி வச்சு அந்த பணத்தை கொண்டுட்டு போய் நகைக்கடையில் கொடுத்து அந்த நல்ல நேரம் வரும்போது வாங்கணும் அப்படின்னு அந்த நகைக்கடையில் கியூவில் இருக்கிறதுக்கு நம்மளோட புண்ணியத்தையே நம்ம கெடுத்துக்கிறோம். இனிமே நாம் இந்த அக்ஷய தீதியிலிருந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுறது தான் நமக்கு சிறப்புன்னு தெரிஞ்சுட்டு நாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணலாம். கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம். விடிய காலையில் எந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சுட்டு வீட்டில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயை வழிபாடு பண்ணுங்க. சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க. சூரிய பகவானுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க. முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஏன்னா குலதெய்வத்தை எப்போதுமே எந்த நாளுமே கும்பிடுறதுதான் சிறப்பு. ஒவ்வொரு நாளுமே குலதெய்வ வழிபாடு சிறப்பு. தெய்வத்துக்கு போக முடியாதவங்க மனசால நினைச்சிட்டு வீட்லயே தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானே நம்ம அன்னபூர்ணி தாய்கிட்ட அன்னத்தை தான் பிச்சையா வாங்கினாரு. நாம அன்னதானம் பண்றது தான் சிறப்பு. நம்மளோட 7 தலைமுறை பாவங்களும் போகும், நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும். இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. எப்படின்னா டெய்லி காலையில சமைக்கங்காட்டி ஒரு பிடினா கையில ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருங்க. அது வருஷம் ஃபுல்லா போட்டுட்டு வாங்க. அது நீங்க சமைக்கங்காட்டி ஒருத்தருக்கு தானம் கொடுத்ததா அதுல அர்த்தம் சேர்ந்துரும். நீங்க அக்ஷய தீதி அன்னைக்கு அந்த அரிசிய மற்றவங்களுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா இது பல மடங்கு புண்ணியமா இருக்கும். எனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ ரெகுலராக பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஹனுமன் கோயிலுக்கு நியர் பூஜை பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹனுமன் கோயிலுக்கு பூஜைக்கு போகிறோம். அப்போ அந்த கோயிலில் ஒரு பிடி அரிசி திட்டம் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு பிடி அரிசி திட்டம் எப்படின்னா, ஹனுமன் கோயிலில் ஒரு பைய கொடுத்துருவாங்க. அந்த பையை நம்ம வீட்டில் வச்சுக்கணும். நம்ம டெய்லி சமைக்கங்காட்டி ஒரு பிடி அரிசி எடுத்து அதில் ஃபஸ்ட்டு சாமிக்கு அன்னதானத்துக்குன்னு போட்டுட்டு நீங்கள் அன்னைக்கு சமையல் செஞ்சு சாப்பிட்றது. அதுபோல் சேர்ந்துச்சுன்னா அன்னதானத்துக்கு கோயிலில் கொண்டு போய் கொடுத்துடணும். அது மாதிரி அவங்க ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க. அப்போ நமக்கு ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கொடுக்கும்போது நம்ம அந்த நாள்ல இருந்து இப்போ 2025 இந்த அக்ஷய தீதி சொல்கிறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் வரைக்கும் நம்ம அதை கடைப்பிடிச்சுக்கிட்டு வரோம். நீங்கள் என்னைக்குமே ஒரு நல்லது செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நல்ல காரியத்தை நிறுத்தவே கூடாது. கோயிலில் கூட அது மாதிரி ஒரு பிடி அரிசி திட்டம் இல்லை, எல்லாரும் 25 கிலோ இப்படி மூட்டை மூட்டையாக வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஹனுமன் ஜெயந்திக்கு இல்லை அவங்க ரெகுலராக பூஜை பண்ணுறாங்க இல்லையா, அந்த பூஜைக்கு கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு பிடி அரிசி திட்டத்தை அந்த கோயிலில் கூட கிடையாது. ஆனால் நாம் இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்னன்னா அந்த கோயிலில் தான் போய் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் அதை எடுத்து வச்சு அமாவாசை வருது இல்லையா, இல்லாதவங்களுக்கு அந்த அரிசியை கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா அவங்க வயிறு குளிர்ந்துச்சுன்னா நாம் குடும்பம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம எப்போதுமே அந்த அரிசியை நம்ம சேர்த்துவோம். அதை அமாவாசை அன்னைக்கு கொடுத்துருவோம். இப்போ நம்ம சேர்த்தி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை இப்போ அக்ஷய தீதி அன்னைக்கு கொடுக்க போகிறோம். நம்ம அதை மட்டும் கொடுக்குறோன்னு கிடையாது. நம்ம அது மாதிரி செஞ்சோம்னா டெய்லி நம்ம ஒரு தானம் செஞ்சதா நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். மற்றவங்களுக்கு தெரியணும்னு கிடையாது, இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சாவே போதும்.
எப்போதுமே எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, வாழ்க்கையில நாம செஞ்ச கர்மா பிரகாரம் தான் இன்பமோ துன்பமோ நல்லதோ கெட்டதோ நடக்குது. நல்லது நடக்கும்போது நம்ம சந்தோஷப்படுற மாதிரி, நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும்போதும் நம்ம கர்மா பிரகாரம் வருதுன்னு நம்ம ஏத்துக்கிட்டு, ஆனா நம்ம செய்யற வழிபாடு தானங்களை நிறுத்தக்கூடாது. நாம ஒரு கஷ்டம் வருதுன்னு நம்ம வீட்டுல நம்ம சாப்பிடாத இருக்கிறோமா, ஒரு நல்ல ட்ரெஸ் போடாத இருக்குமா, அப்படி இல்லை இல்லையா? என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம ரெகுலர் ஒர்க் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அது போலதான் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றதும் தீபம் ஏத்துறதும் உங்க சக்திக்கு மீறி நீங்க எதையுமே தானம் கொடுக்க கூடாது. இப்ப என்னால முடியுதா, நான் ஒரு கிலோ அரிசி 10 பேருக்கு கொடுக்கறேனா, அது மாதிரி கொடுத்துட்டு மன நிறைவா இருந்துக்கணும். அது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதே போல நீங்களும் இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க, இல்லாட்டி அரிசி தானம் பண்ணுங்க. எறும்பு குழி இருந்துச்சுன்னா அதுக்கு உணவிடுங்க. வாயில்லாத ஜீவன்களுக்கு உதவுங்க. இது மாதிரி மட்டும்தான் நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும். அக்ஷய தீதி அன்னைக்கு விடிய காலையில வீட்டுல பூஜை பண்றீங்கன்னா 1 கிலோ கல்லுப்பு, மஞ்சத்தூள், உங்க வீட்டுக்கு அரிசி 1 கிலோ, இது மட்டும் வாங்கி பூஜை ரூம்ல வச்சுட்டு பூஜை பண்ணுங்க. கல்லுப்பை எடுத்து உங்க கல்லுப்பு ஜாடியில போட்டு நிறைவா வச்சிருங்க. உங்களை தேடி மகாலட்சுமி தாய் வீட்டுக்கே வருவாங்க. இதுதான் நான் செய்யற பூஜை, நான் செய்யற தானங்கள். இப்ப வெய்ய காலமா இருக்குது, தண்ணீர் பந்தல் வைக்கலாம், மோர் கொடுக்கலாம், ஜூஸ் கொடுக்கலாம். இது மாதிரி உங்களால என்ன முடியுதோ என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த அக்ஷய திதியை இது மாதிரி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்ம சொல்ற கருத்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அது மாதிரி ஃபாலோ பண்றதுன்னா பண்ணுங்க. இதே நடக்கும். நமச்சிவாயம், சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.